நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பாமகவில் அன்புமணிக்கு ராமதாஸ் தரப்பு அளித்த கெடு இன்றுடன் நிறைவு பெறுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் கலிஃப் அப்துல்லா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கலிஃபுல்லா, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ராமதாஸுக்கும் மற்றும் அன்புமணி ராமதாஸுக்கும் கருத்து மோதல் இருந்து வரும் நிலையில் அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு செயல் தலைவராக ராமதாஸ் அறிவித்தார். அந்த பதவியை அன்புமணியை ஏற்காமல் தன் தலைவராக செயல்படுவேன் என அறிவித்து கடந்த 9ஆம் தேதி அன்புமணி பாமக பொதுக்குழுவை கூட்டி ஒரு வருடத்திற்கு தலைவராக செயல்படுவார் என அறிவித்தார். அதன் பிறகு 17ஆம் தேதி பட்டனூரில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டி பாமகவின் நிறுவனர் தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டார். அந்த பொதுக்குழு மேடையில் அன்புமணி ராமதாஸ் மீது 16 குற்றச்சாட்டுகளை ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிவித்தது. மேலும் தைலாபுரம் தோட்டத்தில் 19ஆம் தேதி கூடிய ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு 39ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பினர். இந்த நிலையில் இன்றுடன் கேடு முடிவடைகிற நிலையில் அன்புமணி இதுவரை எந்த பதிலும் அளிக்காததால் இதன் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் வருகின்ற திங்கட்கிழமை அன்று ஒழுங்கு நடவடிக்கை குழு மீண்டும் கூடுகிறது. இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தற்போது சமூக ஊடகம் பேரவை ஆலோசனை கூட்டம் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறும் நிலையில் அதனைத் தொடர்ந்து நாளை ஒழுங்கு நடவடிக்கை குழுவும் செவ்வாய்க்கிழமை அன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டமும், புதன்கிழமை நிர்வாக குழு கூட்டமும், வியாழக்கிழமை செய்தியாளரை சந்தித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கலிஃபுல்லா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.